Hello everyone, welcome to Sparks Academy and welcome to part 10 of JDO 2021 question paper discussion. So JDO examல previous year questions எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில we are going to solve few more questions today. So TNPSC பொறுத்த வரைக்கும் previous year questions ரொம்ப important. ஏன்னா அதுக்கு ரிலவெண்டா கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? So do follow this. This is part 10, already part 9 வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம். If you want, you can go and watch that also. And moreover, நம்ம Sparks Academy JDO classes both offline and online mode போயிட்டு இருக்கு. So admission details வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். Fine, let's move on to the first question of the video. The sun has less effects on the tides than moon because. So tides form ஆகுறது ஓஷன்ல சீல வந்து tides form ஆகுறதுக்கு சன்னை விட மூனுக்கு வந்து மோர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ரீசன் ஆஃப் இட்ஸ் லார்ஜர் மாஸ். ஸோ அதுக்கு லெஸ் எஃபெக்ட் இருக்கு, சன்னுக்கு லெஸ் எஃபெக்ட் இருக்கிறது காரணம் அதோட மாஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை ஃபார் இட்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த், ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனாலயா, இட் இஸ் நாட் அ சாலிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சன் வந்து ஒரு சாலிட் மாஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலயா, இல்லை இட் இஸ் அ ஸ்டார் அண்ட் நாட் அ பிளானட். ஆக்சுவலி சன் இஸ் நத்திங் பட் அ ஸ்டார், கரெக்டா? ஸோ அது வந்து ஸ்டார் அப்படிங்கிற ரீசன்னால நமக்கு டைம்ஸ் ஃபார்மேஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எர்த்ல இருக்க ஓஷன் சி இதெல்லாம் நமக்கு டைட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுல இருக்க எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ஃபார் இட்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த். மூணை கம்பேர் பண்ணும்போது சன் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. எதுக்கு? எர்த்துக்கு. ஓகே, இஃப் இட் இஸ் எர்த், இஃப் இட் இஸ் மூன், தி சன் இஸ் மச் ஃபாரர். ஓகேங்களா? ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால தான் இதோட எஃபெக்ட் வந்து எர்த் மேல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுல உருவாகிற டைட்ஸ், ஓஷன்ல உருவாகிற டைட்ஸோட எஃபெக்ட் கம்மியா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஈவன் சன்னுக்கும் மூணுக்கும் கண்டிப்பா இந்த டைட்ஸ் மூலமா எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா எஸ், போத் சன்ஸ் கிராவிட்டி ஆஸ் வெல் அஸ் மூன்ஸ் கிராவிட்டி அஃபெக்ட்ஸ் தி டைட்ஸ். ஓகே, ஸோ சன்ஸ் கிராவிட்டி ஆஸ் வெல் அஸ் மூன்ஸ் கிராவிட்டி போத் influences the tides. But effect எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா மூணுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. Okay, hope you understand the difference. Next question பார்க்கலாம். The remote sensing is collecting information without being in contact with the objects, measuring angles, measuring heights, using a total station to collect the data அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் சென்சிங் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் மேக் பண்ணாமையே சர்வே பண்ணணும், அதோட ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணணும், அது என்ன ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம ரிமோட் சென்சிங் மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ, collecting information without being in contact with the object, without being physical contact with the object அப்படின்னுமே ஆப்ஷன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் தி மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னா, ஈவன் வி கேன் ஸ்டடி அபவுட் தி லார்ஜர் ஏரியா வித் இன் அ லெஸ் டைம். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு சர்வே பண்ணோம், ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கிற லேண்ட் வந்து சர்வே பண்ணுவோம். 5 கிலோமீட்டர் ஏரியா இருக்க லேண்டை வந்து சர்வே பண்ணோம் அப்படிங்கும் போது ஐ கான் கோ அண்ட் சர்வே. ஈவன் அது வந்து ஒரு இன்ஆக்சசிபிள் ஏரியாவாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளால போய் அந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுற சர்வேயிங் டெக்னிக் என்ன அப்படின்னா, தட் இஸ் கால்ட் ரிமோட் சென்சிங், கரெக்டாக? ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகும், லார்ஜர் ஏரியாவை ஈஸியாக நம்மளால ஸ்டடி பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் இன்ஆக்சசிபிள் ஏரியாவை மெஷர் பண்ண முடியும். And it is relatively cheap when compared to, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா we need to employ persons to measure that. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு we can go for இது வந்து ஈவன் லார்ஜ் ஏரியா ப்ராக்டிஸில் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸ்மால் ஏரியா கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். லார்ஜ் ஏரியா ப்ராக்டிஸ் லைக் ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்கொயர் அது மாதிரி கொஞ்சம் ஏரியா அதிகமாக டீல் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். ஓகே, ஸோ மெஷரிங் ஆங்கிள்ஸ், ஹைட்ஸ், யூசிங் டோட்டல் ஸ்டேஷன் டு கலெக்ட் டேட்டா, இதெல்லாம் வந்து ஆப்டான ஆன்சர்ஸ் கிடையாது. ஓகே, அண்ட் மேஜராக ரிமோட் சென்சிங்கில் வேறு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா அதோட பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்கே ரிமோட் சென்சிங்கில் என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபாலோ ஆக வைக்கிறோம். ஓகே, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுற எனர்ஜி எவ்வளோன்னு ஸ்டடி பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் என்ன நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அது மூலமா அந்த இடத்துல என்ன பிரசென்ட் ஆயிருக்குங்கிறத நான் சர்வே பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பாஸ் பண்ணுறேன், இட் கெட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக், அதாவது எமிஷன் நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், இதுதான் மேஜர் பார்ட் ஆஃப் தி ரிமோட் சென்சிங். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆன
ரேவுக்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பொறுத்து எந்த இடத்துல அது ஃபால் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட எனர்ஜி வேரி ஆகும் இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அது பேண்ட் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா அந்த ஸ்பெக்ட்ரம்ல எனக்கு எனர்ஜி வேல்யூஸ் வந்து வேரி ஆகும் ஸோ அதை வச்சு அந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ணுவேன் ஸோ வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ரிமோட் சென்சிங்ல அப்படின்னா செக்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம் வாட் ஆர் தி மேஜர் செக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் ரிமோட் சென்சிங் அப்படின்ட்டு 2 செக்மெண்ட்ஸ் ஒன்று வந்து சென்சார் ஸோ ரே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்றோம்னு சொல்லியா அதை எமிட் பண்றது சென்சார் இந்த சென்சாரை கேரி பண்றது பிளாட்ஃபார்ம் 2 மேஜர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா சென்சார் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஓகே ஸோ இதுல இருந்து இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா The vertical distance between midpoint of a curve to the midpoint of a long chord is called. So என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த curve வந்து இந்த இப்படி இருக்கு ஓகே and I will draw in a new page இங்க வந்து இடம் இருக்காது so okay so இந்த பாயிண்ட் வந்து அந்த tangent மேல எனக்கு intersect ஆகுது இது என்ன சொல்லுவோம் point of commencement னு சொல்லுவோம் ஓகே இது வந்து point of tangent னு சொல்லுவோம் and this is the long chord the point of commencement யும் point of tangent join ஆகுற இடம் வந்து long chord okay and this is back tangent and this is forward tangent இந்த termsலாம் கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க most important point of intersection ரெண்டு டான்ஜென்ட்டும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுற இடம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what they have asked the distance between the midpoint of the curve to the midpoint of the long chord is so midpoint of the curve இங்க இருக்கா midpoint of the long chord இங்க இருக்கா so இந்த distance என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க it is nothing but mid ordinate so other than that எப்பெல்லாம் questions கேட்க chances இருக்கு அப்படின்னா they can ask about this point of intersection go curve ஓட மிட் பாயிண்ட்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படினு கேட்பாங்க the distance between the midpoint of the curve and the point of intersection it is nothing but external distance okay so long chord na enadhu the chord that is between the point of commencement to the point of tangency is called long chord okay so idhula irundha questions kekkalam and mid ordinate oda innoru name enna it is nothing but what versine of the curve அப்படினு சொல்லுவோம் versine of the curve okay so these are the major questions they will ask and apex distance idhula apex distance enna அப்படினு கேட்பாங்க external distance oda இன்னொரு name தான் apex distance so it is nothing but distance between the point of intersection to the midpoint of the curve okay so hope you understand the concepts இந்த termsலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா questions அடிக்கடி வருது EnggI இருக்கட்டும் JDO இருக்கட்டும் ஓகே பார்த்து வச்சுக்கோங்க கர்வ்ல இருந்து மோஸ்ட்லி क्वेश्चंस நிறைய கேக்குறாங்க சோ இங்க என்ன பார்த்தோம் ஆன்சர் mid ordinate ஓகே ஃபைன் so next question பார்க்கலாம் the desirable multiplying and additive constant of a tachyometer are so multiplying and additive constant கேட்டிருக்காங்க desirable so desirable na என்னது the multiplying constants and additive constants that makes our value more easier நம்ம distance calculate பண்றேன் tachyometer யூஸ் பண்ணி அப்படினா எனக்கு கொஞ்சம் ஈஸியரா பண்ணி கொடுக்கணும் அந்த constant values so என்ன வந்து யூசுவலா prefer பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த क्वेश्चन 100 and 0.15 100 and 0 200 and 0.3 100 and 0.05 okay so what is the principle of tachyometer அப்படிங்கறத பார்த்துட்டு what is multiplying and what is additive constant ங்கறத பார்த்துட்டு then நம்ம valuesக்கு போலாம் first வந்து யூசுவலா என்னோட இன்ஸ்ட்ருமென்ட் இங்க செட் பண்ணிருக்கேன் ஓகே சோ இந்த இடத்துல எனக்கு இன்ஸ்ட்ருமென்ட் செட் பண்ணிருக்கேன் அப்படினா இது மாதிரி ஸ்டெடி ராட்ஸ் டிஃபரண்ட் பிளேஸ்ல நம்ம வெச்சு ஸ்டெடியா இன்டர்செப்டோட வேல்யூ s ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம் s1 இது s2 னு வெச்சுக்கிறேன் சோ இதோட பிரின்சிபல் என்ன from the apex point so apex pointல இருந்து wait one second so இது வந்து எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணி கொடுக்குது இந்த இடத்துல isosceles triangle ஃபார்ம் பண்ணி கொடுக்குதா isosceles triangle so apex point to the base of the triangle in the perpendicular distance to the base இதோட ரேஷியோ நமக்கு எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் எப்படி இருக்கும் it is equal to f by i ஓகேங்களா so இந்த f by i தான் என்ன சொல்லுவோம் நம்ம multiplying constant f is nothing but focal length and I is nothing but stadia intercept
ஓகே, ஸோ இதுவுமே கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இட் இஸ் the ratio of focal length to reach area intercept is dash constant, RT constant, multiplying constant. இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ FBI பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து RT constant என்ன அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை C. ஓகேங்களா, C-னுமே சிம்பிளாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்ம multiplying constant it is represented by K. ஓகே, C is nothing but F plus D. ஓகே, ஸோ இது F ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், focal length, and D is distance between the optical center of the lens. நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா லென்ஸ், அதோட ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து வெர்டிகல் ஆக்சிஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து D. டிஸ்டன்ஸ் between optical center and vertical axis of the instrument. ஓகே ஃபைன். இங்க என்ன நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிசைரபிள் கான்ஸ்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ டாக்கியோமெட்ரி நான் மெயினா டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். D is equal to we have a format K S plus C. இந்த C வந்து ஸ்டேடியா இன்டர்செப்ட் எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ஈஸியாக டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் எனக்கு 0ஆகவும் இந்த டேர்ம் எனக்கு 100ஆகவும் இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி கால்குலேட் மை டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ டிசைரபிள் மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் ஆர் டி கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் 100 and 0. ஓகே ஃபைன். இது எப்படி நான் அச்சீவ் பண்ண முடியும்? பை பிளேசிங் அனாலிட்டிக் லென்ஸ். பை பிளேசிங் அனாலிட்டிக் லென்ஸ். இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. Okay, so these are the questions they have asked from tachyometry. So in your answers namak enna varum B, 100 and 0. Okay, so let's move to the next question. In vertical substance bar method, okay, in vertical substance bar method the staff intercept is made a constant value, distance between the crosshair is kept constant, multiplying constant is made 0, additive constant is made, multiplying constant is made 100, additive constant is made 0. So substance bar பொறுத்த வரைக்கும் here the staff intercept is constant. எப்படி? இப்போ எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். I have a stadia rod. இங்க ரெண்டு stadia rod நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா நமக்கு இந்த S ஓட வேல்யூ டிஃபர் ஆகும், பட் angle of the side சேமா இருக்கும். இங்க இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா this is stadia principle. Keep in your mind this is stadia principle. இதுவே substance bar மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? Let's take the same instrument. I'm keeping the stadia rod here. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா we have to keep staff distance constant. ரொம்ப முக்கியம். staff intercept constant. எப்படி வந்து இதை கான்ஸ்டன்டா பிளேஸ் பண்ண முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் கொண்டு வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நான் இந்த ஸ்டேடியா ராட் சைட் பண்றேன், எனக்கு ஒரு இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆச்சு. தென் இங்க இருந்து சைட் பண்ணும்போது ஒரு இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ எப்பவுமே எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஸ்டேடியா இன்டர்செப்டோட வேல்யூ டிஃபர் ஆயிட்டு இருக்கு. அப்போ கான்ஸ்டன்டா மேக் பண்ணணும்னா we can do it by changing the angle. அதுதான் மெயின் கீ பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்க ஒரு ஆங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை வந்து நான் சேஞ்ச் பண்றது மூலமா கரெக்டா இந்த ஸ்டாஃப் இன்டர்செப்டே என்னால இங்கேயும் மேக் பண்ண முடியும். ஈவன் தோ ஐ சேஞ்ச் தி பிளேஸ் ஆஃப் த ஸ்டேடியா ராட், ஐ கேன் மெயின்டைன் தி வேல்யூ ஆஃப் ஸ்டேடியா இன்டர்செப்ட் பை கீப் ஆன் சேஞ்சிங் தி ஆங்கிள் ஆஃப் சைட்டை நான் சேஞ்ச் பண்றது மூலமா ஸ்டேடியா இன்டர்செப்டோட வேல்யூவை கான்ஸ்டன்டா மெயின்டைன் முடியும். மெயின் பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார். இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு சப்ஸ்டன்ஸ் பார்ல நம்ம என்ன வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா வச்சிருப்போம், மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட், additive கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிராஸ் ஹேர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இஸ் மேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸ்டாஃப் இன்டர்செப்ட் எப்படி கான்ஸ்டன்டா மேக் பண்றோம்? இதுவே இன்னொரு ஃபார்ம்ல இந்த ஆப்ஷனை வந்து பில் பண்ணோம் அப்படின்னா எப்படி பில் பண்ணுவாங்க? பை டிஃபரிங் தி ஆங்கிள் ஆஃப் சைட். பை டிஃபரிங் தி ஆங்கிள் ஆஃப் சைட். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. Fine, let's move on to the next question. The consecutive coordinates is also known as dependent coordinates, independent coordinates, total coordinates, total latitude and departure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Consecutive coordinates, then independent coordinates இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. I will explain what this is. யூஸ்வலாக நம்ம வந்து ஓப்பன் ட்ராவல்ஸ், க்ளோஸ் ட்ராவல்ஸ் இதெல்லாம் படிச்சுப்போம். Traverse is nothing but what? A series of lines அப்படின்னு சொல்லலாம், surveying lines அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் ட்ராவல்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகும். இது க்ளோஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கும் போது they meet in a certain point அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ட்ராவல்ஸ் வந்து நான் ரேண்டமாக பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. ஐ எம் பில்டிங் எ ட்ராவல்ஸ். இப்போ இதோட இன் பாயிண்டோட குவாடினேட்
இந்த சர்வே லைனோட இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, இந்த ஒரு ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு சர்வே லைன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த சர்வேல வந்து என் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதோட குவாடினேட் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு நான் இங்க அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குவாடினேட் வேல்யூ ஃப்ரம் தி இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் த சேம் சர்வே லைன், அதான் நான் இங்க இருந்து பார்க்க கூடாது, இங்க இருந்து பார்க்க கூடாது, இந்த சர்வே லைனோட இனிஷியல் பாயிண்ட்ல இருந்தே நான் பாக்குறேன். அப்படிங்கும் போது தட் இஸ் கால்ட் டிபெண்டன்ட் குவாடினேட் ஆர் கன்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட். இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் சொல்லுவோம், ஆர் எல்ஸ் டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்களா இன்டிபெண்டன்ட் கோஆர்டினேட், அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ இதே சர்வே டிராவல்ஸே நான் கன்சிடர் பண்றேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ்குள்ள இருக்கு, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரேண்டமா ஒரு ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து இந்த குவாடினேட்டோட வேல்யூ நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டிபெண்டன்ட் கோஆர்டினேட். ஓகேங்களா, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டிபெண்டன்ட் கோஆர்டினேட்னா என்ன, இன்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வே லைனோட இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து டிபெண்டன்ட் கோஆர்டினேட். ஏதோ ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து அந்த கோஆர்டினேட் வேல்யூ நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் இன்டிபெண்டன்ட் கோஆர்டினேட். ஓகே, so answer for this question is what? Dependent coordinate. Fine, let's move to the next question. The use of a contour map is to determine cross section of the area, topography of area, longitudinal section of the area, intersection area. So obviously என்னது, it is nothing but topography. ஒரு பர்டிகுலர் லேண்ட்ஃபார்மோட டோபோகிராஃபி எனக்கு தெரியணும், என்ன எலிவேஷன்ல இருக்கு, என்ன ஃபால்ல இருக்கு, அங்க ஹில் பிரசன்ட் ஆயிருக்கா, ரிவர் பிரசன்ட் ஆயிருக்கா, இது மாதிரி டீடைல்ஸ்லாம் நான் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆஸ் அ சர்வேரா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், கான்டூர் மேப் ஸ்டடி வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தி டோபோகிராஃபி ஏரியா வி ப்ரிஃபர். அண்ட் கான்டூர் பொறுத்த வரைக்கும் மேஜரா எந்த போர்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்டூர். ஓகேங்களா, கைண்ட்லி ஸ்டடி அந்த எங்க வந்து யுனைட் ஆனாலும் நமக்கு வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்குல்ல, யுனைட் ஆகும் but when we have different contours, cross ஆகும் but we have a different contours. So அந்த மாதிரி exceptional caseலாம் வந்து பார்த்துக்கோங்க. Okay, let's move to the next question. In prismatic compass, the 0 degree or 360 degree is engraved on the south end of the ring, north end of the ring, east end of the ring, west end of the ring அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So prismatic compassனா we have a prism as well as the mirror. ஸோ சைமல்டேனியஸாக என்னால் ரீடிங்கும் எடுக்க முடியும், ஐ மீன் சைட்டும் பண்ண முடியும், as well as அப்சர்வேஷன்ஸும் எடுக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். நான் சைமல்டேனியஸாக ரெண்டுமே என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால நமக்கு ரீடிங்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, மிரரில் நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ரெசிப்ரோக்கலாக தெரியுமா, அதனால தான் சவுத் சைடில் 0 டிகிரி ஆர் 360 டிகிரியும் அண்ட் 90 டிகிரி இஸ் இன் வெஸ்ட் அண்ட் 180 டிகிரி இஸ் இன் நார்த், 270 டிகிரி இஸ் இன் ஈஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. மோரோவர் அதோட நீடல்ஸ் டைப்லாம் கேட்பாங்க, எச் டைப் எது, ப்ராட் டைப் எது, அது மாதிரிலாம் கேட்பாங்க. ஃபார் பிரிஸ்மேட்டிக் இட் இஸ் ப்ராட் டைப் அண்ட் ஃபார் சர்வே இட் இஸ் எச் டைப். ஓகேங்களா, அண்ட் வேற என்ன விச் ஒன் இஸ் அட்டாச் டு தி பாக்ஸ், அது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பிரிஸ்மேட்டிக் அண்ட் சர்வே காம்பஸில் அந்த டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த சர்வே செயின் இஸ் ஆல்சோ நோஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா. ஸோ மெட்ரிக் செயின், இன்ஜினியர்ஸ் செயின், ரெவன்யூ செயின், கண்டஸ்ட் செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் தி கண்டஸ்ட் செயின். ஸோ மெட்ரிக் செயின் அண்ட் இன்ஜினியரிங் செயின், ரெவன்யூ செயின்ஸ் இதோட லென்த்லாம் என்னென்ன ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்கு, தென் பர்டிகுலர் லிங்கோட லென்த் என்ன, இப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் மேஜராக கேட்குறாங்க. ஓகே, fine. Next, the obstacle which obstructs chaining but not vision is, so obstacles பொறுத்த வரைக்கும் we have 3 types, right? ஸோ என்ன சர்வே பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு இது தடையாக இருக்குது அப்படின்னா அது வந்து அப்ஸ்ட்ரக்கிள்னு சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ரக்கிள் டு செயினிங் ஒரு டைப், அப்ஸ்ட்ரக்கிள் டு ரேஞ்சிங் ஒரு டைப், அப்ஸ்ட்ரக்கிள் டு போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் ஒரு டைப். ஓகே, ஒவ்வொன்றுலையுமே வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, எக்ஸாம்பிள்ஸ் தான் மெயினாக கேட்குறது அவங்க. ஓகே, ஸோ செயினிங், அப்ஸ்ட்ரக்கிள் டு ரேஞ்சிங், obstacle to both chaining and ranging. Okay, so இந்த இடத்துல எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, the obstacle which obstructs the chaining but not visible. Okay, so யூஸ்வலா வந்து செயின் பண்றதுக்கு எனக்கு obstacles present ஆயிருக்கு பட் வந்து it is visible அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஹை கிரவுண்ட் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஐ கான்ட் ரேஞ்ச். ஓகே, இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது, ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி எலிவேஷன் பிரசன்ட் பிட்வீன் தி 2 ranging rods, but I can chain this one, right? So this is chaining but not ranging. இதுவே பில்டிங் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ரெண்டுமே எனக்கு வந்து
ப்ராப்ளம் தான். என்னால் செயினிங்கும் பண்ண முடியாது, ஆஸ் வெல் அஸ் ரேஞ்சுக்கும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல which is abstracts chaining, எனக்கு வந்து செயின் பண்ண முடியாது, பட் விசிபிள், இங்க வந்து நாட் வராது. ஓகேங்களா? இட்ஸ் அ ராங் திங், நாட் வராது. இட் இஸ் விசிபிள் அப்படின்னா ஒரு ரிவர் பாஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல இருந்து நான் பாக்குறேன், இந்த பாயிண்ட் பார்க்க முடியும் என்னால. ரிவர் பாஸ் ஆகிட்டு இருக்கும் போது 2 பாயிண்ட் எனக்கு விசிபிளா தான் இருக்கும், பட் இந்த இடத்துல நான் செயின் பிடிச்ச ரேஞ்ச் பண்ணிருக்கும், சாரி செயினிங் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ரிவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The discharge through the rectangular channel is maximum when m is equal to hydraulic mean depth and d is equal to depth of the flow. And the definitions எல்லாம் கொடுத்துட்டாங்க நமக்கு. We all know for rectangular channel the discharge should be maximum b is equal to 2d. Okay, fine. So இந்த இடத்துல நான் இது வந்து breadth ன்னு எடுத்துக்கிறேன் and this is d ன்னு எடுத்துக்கிறேன். We all know r is equal to m ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், நான் r ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். It is nothing but wetted area divided by wetted perimeter ன்னு வருமா? So area இங்க என்னது எனக்கு b into d and perimeter b plus 2d. Okay, this is area, this is perimeter. நான் இதை substitute பண்றேன், just I'm substituting this bd divided by b plus 2d ன்னு வருமா? So instead of b I can write 2d, right? 2d into d divided by 2d plus 2d. அப்போ என்ன வந்திருக்கு? 2d square divided by 4d ன்னு வந்திருக்கா? So once I am cancelling this, எனக்கு dd cancel ஆயிரும், இங்க வந்து 2 மட்டும் இருக்கும், d by 2 மட்டும் இருக்கும். So hydraulic mean radius நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? d by 2. So answer for this question is d by 2. m is equal to d by 2. ஓகேங்களா? So the discharge through the rectangular channel maximum இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணோம்? என்னோட depth it should be twice the breadth. இப்படி டிசைன் பண்ணா மட்டும்தான் I can achieve the maximum discharge. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். r ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, and r னா எதோட ரேஷியோ அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே, ஃபைன். And which one is the most efficient channel அப்படிங்கிறதுலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The discharge of a double acting reciprocating pump with the area A meter square and length of stroke L meter, cranked speed of n rpm is given by. So ALN by 60, point ALN by 60. இது வந்து direct formula தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ஷார்ட் அவுட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பிரபாகரன் சி, கோபி கோவிந்தன் அண்ட் சாதனா 3 பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி குட்மா. அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல்ஸ், அவர் வீடியோஸ். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்காங்க, இப்படிலாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.